கட்சிகளாக இணைகிற கட்சிகள் இல்லாமல் ஐக்கிய மக்கள் சக்தி தனித்து உள்ளூராட்சி மன்ற தேர்தலையும் பாராளுமன்ற தேர்தலையும் சந்தித்திருந்தால் நிலைமை எப்படி இருந்திருக்கும்? மோசமாக போயிருக்கும். இதைவிட வாக்கு சதவீதம் குறைந்திருக்கும். ஐக்கிய மக்கள் சக்தியை நாங்கள் குறை கூறுவதை விட அவர்களுடைய செயற்பாடுகள் எங்களுக்கோ அல்லது எங்களுடைய மக்களோ திருப்திப்படும் வகையில் இல்லை என்பதுதான் எங்களுடைய மக்கள் எங்களுக்கு சொல்லுகின்ற விடயம். இந்த தேர்தல் களத்துக்கு போகின்ற பொழுது அதனால தான் நாங்கள் தனித்து போட்டியிடுகின்ற பொழுது எங்களோடு வருகின்றார்கள். அதாவது நாங்கள் ஒரு சிறுபான்மை சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கட்சி. இது தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சியாக இருக்கலாம், முஸ்லீம் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சியாக இருக்கலாம், வடக்கைச் சேர்ந்த கட்சியாக இருக்கலாம், கிழக்கைச் சேர்ந்த கட்சியாக இருக்கலாம், மலையகம் அல்லது தென்னிலங்கையைச் சேர்ந்த ஒரு சிறுபான்மை கட்சியாக இருக்கலாம். நன்றாக அவதானித்து பாருங்கள். இந்த தேர்தல் முடிவுகளை தங்களுடைய இன அடையாளத்தோடு சென்ற கட்சிகளுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள். இந்த தேர்தல் முறையின் கீழ் இந்த கட்சிக்கு வாக்களித்தால் தெரிவாவது என்னுடைய சமூகத்தைச் சேர்ந்த ஒருவன் என்பது மக்களுக்கு புரிகிறது. தேசிய கட்சிக்கு வாக்களிக்கின்ற பொழுது அந்த நிலை இல்லை என்பது இப்போது தெளிவாக இருக்கிறது. சில இடங்களில் அவர்களுக்கு பட்டியலில் எங்களுக்கு தருவதாக சொன்ன ஆசனங்களை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம், அதிலே வந்திருக்கும் அந்த உறுப்பினர்களுக்கான வெற்றிடங்கள் பெண்களால் நிரப்பப்பட வேண்டியவை என்று குறிப்பிடப்படுகிறது. ஆகவே இந்த நாட்டினுடைய தேர்தல் முறையிலும் ஒரு பிரச்சனை இருக்கிறது. ஆனால் இதை நாங்கள் தனித்து போட்டியிடுகின்ற பட்சத்திலே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர் எங்களுடைய சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒருவராக இருப்பார் என்பதுதான் உறுதிப்படுத்தப்பட்ட விஷயம். ஆகவே தான் இந்த தேர்தலிலே அடுத்த முறை இப்போது கற்றுக்கொண்ட பாடத்தை சரியான முறையிலே நாங்கள் முன்னெடுப்போம். மக்கள் அப்படியும் சிந்திக்கிறார்கள். அதாவது தங்களுடைய சமூகத்தைச் சேர்ந்த ஒருவர் வர வேண்டும், தங்களுடைய பிரசில் இருக்கிற பெரும்பான்மை உறுப்பினராக இருந்தாலும் கூட அவரையும் தாண்டி சிறுபான்மையைச் சேர்ந்த ஒருவர் வர வேண்டும் என்ற ஒரு நிலைப்பிலும் மக்கள் இருக்கிறார்களா? இந்த உள்ளூராட்சி தேர்தல் மக்கள் நேரடியாக தங்களுக்கு அருகில் இருக்கக்கூடியவரை தங்களுடைய பிரதிநிதியாக வைத்திருக்க வேண்டும். அதுதான் முதலாவது. அதுதான் முக்கியமான. அவர்களுக்கு நெருக்கமானவராக இருக்க வேண்டும், அவர்களோடு நெருங்கிய தொடர்பாடல் இருக்க வேண்டும், நல்லது கெட்டதில் ஈடுபடுபவராக இருக்க வேண்டும். இது சிறுபான்மை பெரும்பான்மை என்பது அல்ல. நான் சொல்லுகின்ற விடயம், இப்போ சில இடங்களில் எடுத்துக்கொண்டால் சில இடங்களிலே நாங்கள் தனித்து போட்டியிடாமல் விட்டுக் கொடுத்த சந்தர்ப்பங்களும் இருக்கின்றன. காரணம் என்னவென்றால் அங்கு இருக்கக்கூடிய அந்த பெரும்பான்மை வேட்பாளர் எங்களுடைய மக்களோடு மிக நெருக்கமாக இருப்பவராக இருப்பார். அப்போ அந்த சந்தர்ப்பத்திலே மக்களுக்கு அந்த சேவை எங்களை விட இன்னொருவர் சிறப்பாக செய்வாராக இருந்தால் அவரிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பை நாங்கள் வழங்கி இருக்கின்றோம் இந்த தேர்தல் முறையில். ஆகவே நாங்கள் இதை சரியான முறையிலே அளந்து நிறுத்து மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து.